everyone, welcome to YG Mathverse. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோஷியல் சயின்ஸ் இது. நாளைக்கு நமக்கு இப்போ எல்லாருக்குமே சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு தெரியும். இந்த क्वेश्चन பேப்பர்ல என்ன இருக்குன்னா 14 சூஸ் இருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் நமக்கு 2 மார்க்ஸ் வந்துரும். 2 மார்க்ஸ் வந்து ஒரு क्वेश्चनமே உங்களுக்கு புக்ல எந்த பேஜ்ல வருதுன்ற பேஜ் நம்பரையும் நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நீங்க வேணும்னா அந்த பேஜ் நம்பர்ல போய் ரெஃபர் பண்ணி அந்த क्वेश्चனை படிச்சுக்கலாம். சோ 2 மார்க் வந்து உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. ஒரு லெசன்ல இருந்து இருக்கிற புக் பேக்கில் இருக்க 2 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் தரவாக படிச்சிட்டிங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் ஒரு ஃபில்லின் வந்துடும். கன்ஃபார்மாக ஒரு ஃபில்லின் கொஷின் இருக்குது. ஸோ அதுக்கும் புக் பேக்கில் இருக்கிற கொஷின் படிச்சிங்கனாலே கன்ஃபார்மாக அதையும் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஷின்ஸ்க்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். லைக் அது எந்தெந்த சப்ஜெக்டில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்ட்டு. ஸோ அந்தந்த பேஜ் நம்பரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி படிச்சிங்கனாலே கன்ஃபார்மாக நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து மேப்ஸ் அண்ட் டைம் லைன்லாம் வரும். டைம் லைனை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக நிறைய மார்க் கொடுத்துருவாங்க, கரெக்டான மார்க்கு. டைம் லைன் வரையும் போது கரெக்டாக அந்த இன்டர்வல் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்றதை கிளியராக எழுதுங்க. அப்போ தான் நிறைய மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேப்லேயும் நீங்கள் நோட் பண்ணும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட் எதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும்ன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அதோட இப்போ நீங்கள் ஒரு டாட் வைக்கிறீங்கன்னா அது என்னத்தை இது பண்ணுது, அதாவது இப்போ இந்த ட்ரையாங்கிள்ன்றது இங்கே வந்து மவுண்டைன் இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணுது. இதெல்லாம் வந்து தெளிவாக நோட் பண்ணி சொல்லுங்கள் ஒரு இடத்துல. அது மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்போ இங்கே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த டாட் வச்சது வந்து பிளேட்யூ, அடுத்தது இப்படி ஸ்ட்ரைப்பாக போட்டதெல்லாம் பிளாக் சாயில் போட்டிருக்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாதுன்னு வாங்க கேட்டால் எந்த இடத்துல எது இருக்குன்ட்டு. ஸோ இதில் தான் பாதி பேருக்கு மார்க் போகும். ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷேடிங் கொடுத்து அதுக்கு பேரும் வச்சுருங்க. நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு மேப்பை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் லைன் போட்டு கூட வரைஞ்சிருங்க. கரெக்டாக அந்த லொக்கேஷனை கரெக்டாக மார்க் பண்ணுறங்க. இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக நிறைய மார்க் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் YG Mathverse சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.